ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய மகன் யுவராஜ் சிங்கை வாழ்க்கையை அழிச்சதே தோனி தான். அவரை நான் என்றைக்கும் மன்னிக்க மாட்டேன், எனக்கு அவர் எப்போவுமே விரோதி தான் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் சிங்கின் தந்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபாசமாக பேசியிருக்காரு, ரொம்ப கோபத்துடன் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தோனிக்கும் யுவராஜிக்கும் நடுவில் நிறைய பகை இருக்குப்பா. சில பேர் சொல்லுவாங்க தோனி யுவராஜிக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியல. பட் யுவராஜ் சிங்கின் தந்தை என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நான் என்றைக்குமே தோனியை மன்னிக்க மாட்டேன், என்னோட மகனின் யுவராஜ் சிங்கை வாழ்க்கையே அழிச்சது அவர் தான். அவர் குறைஞ்சபட்சம் இன்னும் 4-5 வருஷம் இந்திய அணிக்கோசரம் விளையாடி இருக்கணும், அது அழிச்சது தோனி தான். என்றைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் விரோதி தான், ஏன் இந்தமாரி தோனி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. எனக்கு என்னமோ ஏன் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு இந்தியன் டீம் கேப்டன், நிறைய சாதனை படிச்சிருக்காரு தோனி. பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப், 51 வேர்ல்டு கப், சாம்பியன் ட்ராஃபிலாம் வாங்கி கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கோசரம். ஏன் அவர் மேலே இதுமாரி வாங்குறதுனால வன்மத்தை வைக்கிறாங்களான்னு தோல. ஏன் யுவராஜ் சிங்க்கு ஒரு புற்றுநோய் வந்துச்சு, புற்றுநோய் வந்ததுனால அவர் கொஞ்சம் இந்திய அணி விட்டு போனார், திருப்பி கம்பேக் கொடுத்தாரு. அவர் 2014 ஆமாம் T20 உலகக்கோப்பையில் மோசமான ஒரு இன்னிங்ஸ் ஆனார், ஞாபகம் இருக்குங்களா, ஸ்ரீலங்கா அணிக்கு ஆப்போசிட்டாக. அதுலேருந்து தான் அவர் கொஞ்சம் இந்திய அணியை விட்டு வெளியே வந்துட்டார். ஏன்னா அந்தளவுக்கு ஆட முடியல, அவங்க செலக்டரும் அவர் எடுக்கலை. அதுலேருந்து அவரே ரிட்டையர் ஆகிட்டதா அனௌன்ஸ் பண்ணிட்டார். எப்பவுமே ஒரு டீமில் ஃபார்ம் தாங்க, ஃபார்ம் இருந்தால் தான் இந்தியன் டீமில் யாராக இருந்தாலும் வச்சுப்பாங்க. ஏன்னா தோனியே வச்சுங்களேன், அவரே டீசெண்டாக வெளியே வந்தார் 2019 அப்புறம். அதனால் அவர் யுவராஜ் சிங் ஃபார்ம் போயிடுச்சு, அவர் அந்த புற்றுநோய் வந்திருந்து அவரோட ஃபுல் ஃபிட்னஸ் இல்லை, அவரோட ஃபார்ம் போயிடுச்சு. அதனால் இந்திய அணியில் இது எடுத்துட்டாங்க. ஆனால் இது ஒரு எப்படி சொல்லுது, இவர் தான் தோனி தான் யுவராஜ் சிங் வாழ்க்கை அழிச்சிட்டு தான் அவங்க அப்பா பேசுகிறது ரொம்பவே ஓவராக தான் இருக்குது. என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளே பகை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பகைன்றாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேருக்குள்ளே பேசுறதை பார்த்தா பகை மாரி தான் தெரியுது. பகை இருக்குது, ஆனால் அவங்க அப்பா இவ்வளோ வன்மத்தை இவர் மேலே கக்குவாருன்னு தெரியல. ஆனால் தலை தோனி இதெல்லாம் கண்டுக்க மாட்டாருங்க. நான் வேணா பேசுங்க, என் வாழ்க்கை நான் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கூலாக இருப்பார். தோனினாவே மிஸ்டர் கூல் தானே. அதனால் நிறைய பேர் இவன் மேலே விமர்சனம் வச்சுருக்குது ரொம்பவே இதுவாக இருக்கும். அதுவும் இப்போ சமீபத்தில் யுவராஜ் சிங்கோட அப்பா பேசியிருக்குது ரொம்ப நிறைய பேர் இது தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. தோனி இந்த மாதிரி ஆளும் அந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு. தோனிலாம் இல்லைங்க, அவர் பாட்டு அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. கண்டவங்களாம் அங்கே 1000 பேசுவாங்க. அதனால் தோனிலாம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க தப்பாக. தலைனா வேறு லெவலு. அதனால் எத்தனோ பேர் இந்திய அணியில் வந்து போயிருக்காங்க. யார், ரஹானே, ஷிகர் தவான், அப்புறம் சுரேஷ் ரெய்னாலாக தான் அவர் நல்லா ஆடினந்தாங்க, திக்குன்னு டீம் விட்டு போனாங்க. ஏன்னா ஃபார்ம் கொஞ்சோன்னே வேறு பிளேயர் போட்டாங்க. அதுமாரி தான் யுவராஜ் சிங்கும். இவங்க எதுமோ யுவராஜ் சிங் வாய்க்கு தோனி தான் கெடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அவங்க அப்பா. என்ன கேட்டால் இது தப்பு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், யுவராஜ் சிங்கோட வாய்க்கையை தோனி தான் கெடுத்தாரா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.